அருமையான மாலை இருக்கு. இங்க பாருங்க, முக்கணிகள் இருக்கு, மா, பலா, வாழை, இந்த முக்கணிகள் இருக்கு. இதுக்குமே ஒரு சுவாரஸ்யமான ஒரு தகவல் இருக்கு. இங்க இருக்கிற குருஜிக்கு வந்துட்டு ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி அவருடைய ஆஸ்தான குரு ஒருத்தர் சொல்லியிருக்காரு, முக்கணிகள் சேர்ந்து இருக்கிற இடத்துல நீ வந்து மகா சக்தி உருவங்க இது இருக்கு, மகா சக்தியுடன் கூடிய வைத்திய முனீஸ்வரர் ஆலயத்தை முன்னால் நிறுவப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி இந்த முக்கணிகள் இருக்கிற இடத்துல ஐயா வந்து இதை ஸ்தாபிதம் பண்ணியிருக்காரு. ஒரே ரூபமாக தான் வந்து இந்த முனீஸ்வரர் இருக்காரு. இந்த கோவிலுக்கு வந்து வேண்டின அத்தனை பேருடைய வேண்டுதல்களும் நிறைவேற்றி வைக்கப்பட்டிருக்கு. உங்களுடைய வேண்டல் எது இருந்தாலுமே நீங்கள் வாங்க, வந்து இங்கே அடி வச்சுட்டு போங்க, உங்களுக்கு பல அதிசயத்தை நீங்கள் பார்க்கணும். இப்போ பாருங்க, நம்ம வந்து இந்த மகாசக்தியுடைய கர்ப்ப கிரகத்தை வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். கட்டுமான பணிகள் நடந்துட்டு இருக்கு. இன்னும் ஒரு சில தினங்களில் வந்து கும்பாபிஷேகம் நடக்க போகுது. இதில் மிகப்பெரிய விசேஷம் என்ன அப்படின்னு சொன்னால், கர்ப்ப கிரகத்திலேயே 114 கலசங்கள் சிரசில் வச்சிருக்காங்க. ஆக்சுவலாக நிறைய கோயில்களில் நீங்கள் பெரும்பான்மையான கோயில்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா 9 கலசம் இருக்கும், இல்லை 6 இருக்கும், இல்லை 5 இருக்கும், 1 இருக்கும். ஆனால் இதனுடைய சிறப்பு அம்சமே 114 கலசங்கள் அதுக்கு மேலே நிறுவி இருக்காங்க அதனுடைய சிரசில். இதுதான் இந்த கோயிலுடைய மிகப்பெரிய விசேஷ அம்சம். அதே மாதிரி வந்துட்டு திருவோணம் அமைப்பில் இருக்கு பாருங்க. திருவோணம் என்னன்னு சொன்னேன் இல்லையா, மகாலட்சுமி அம்சம். ஸோ மகாசக்தி மகாலட்சுமி ஸ்வரூபமா இங்கே வந்து மொத்தமாக வந்து உட்கார்றாங்க. இதை பார்த்தீங்களா, இது என்னன்னு தெரியும்னு நினைக்கிறேன். இது வந்து மகாசக்தியுடைய சந்திர நாடி, காது வடிவில் இருக்கு. நீங்கெல்லாம் வந்து நந்தியை வந்து நந்தி காதில் போய் சொல்லி கேட்டிருக்கீங்க. டைரக்டா வந்து மகாசக்தியுடைய காதல வந்து நம்ம இதில் சொல்லலாம். இதுல கோட்பாடே ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்னன்னா, உன்னுடைய தேவைகளை என்னிடம் சொல், பிறருக்காக தியானம் செய். உங்களுடைய தேவைகள் என்ன இருக்கு, உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் வந்து அம்மா காதுல நீங்க சொல்லிட்டீங்கன்னா அது வந்து அவங்க ஆட்டோமேட்டிக்கா அவங்கள நிறைவேற்றிடுவாங்க. நீங்க மற்றவங்களுக்காக நீங்க தியானம் செய். அதுதான் இந்த கோயிலுடைய கோட்பாடு. இது வந்து இதுல 2 ஸ்பெஷல் இருக்கு. இது சந்திர நாடி. இது வந்து பெண்கள் வந்து தன்னுடைய குறைகளை தன்னுடைய வேண்டுதல்களை இதுல சொல்றாங்க. நிறைய பேருக்கு நிறைவேறியும் இருக்கு. அந்த பக்கம் வந்து ஆணுக்கு உண்டான சூரிய நாடி, அதை வந்து பார்ப்போம். இது வந்து பெண்ணுடைய சந்திர நாடி. இதுல நீங்க என்ன வேணாலும் பெண்கள் வந்து தன்னுடைய வேண்டுதலை சொல்லலாம், நிறைவேற்றி வைக்கப்படும். அந்த பக்கம் பார்த்தது வந்து பெண்களுடைய வேண்டுதல் சொல்ற சந்திர நாடி. இது வந்து ஆண்களுடைய வேண்டுதல் வந்து கேட்கறதுக்காக இருக்கிற சூரிய நாடி, மகாசக்தியுடையது. உன் தேவை என்னிடம் போய் பிறருக்காக தியானம் செய். அதுதான் இந்த மகாசக்தியோட மந்திர வாக்கு. உங்களுடைய தேவை என்னவோ அதை இதுல நீங்க சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைவேற்றி வைக்கப்படும். எத்தனை ஆண்கள் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் வந்து இங்க சொல்லுங்க, அத்தனையும் செவி சாய்க்கப்படும். இங்க என்ன சொன்னாலும் செவி கொடுத்து கேட்டு உடனடியா தீர்வு எடுக்கப்படும் மகாசக்தியின் மூலமாக. இந்த கோயிலுடைய மிகப்பெரிய சிறப்பம்சத்துல ஒண்ணுதான் இந்த ருத்ராட்ச மரம். இந்த ருத்ராட்ச மரம் திபெத்திலிருந்து இங்க இருக்கிற குருஜியால 7 வருஷத்துக்கு முன்னாடி 9 முக ருத்ராட்சமா கொண்டு வந்து இங்க வச்சிருக்காங்க. ஆனா அது விளைஞ்சது வந்து 3 முக ருத்ராட்சம். எதனாலன்னு யோசிச்சு பாத்தீங்கன்னா, இந்த இடம் திருவோணம் நட்சத்திரத்துடைய அமைப்பா. திருமந்திரத்துல சொல்லப்பட்ட முச்சதுரம் அப்படின்ற ஒரு விஷயத்தை தாங்கி இந்த கோவில் இருக்கிறதுனால இந்த 9 முக ருத்ராட்சமும் 3 முக ருத்ராட்சமா மாறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த குருஜி சொல்றாரு. எவ்வளவு அப்படின்னா இந்த இடத்துக்கு ஒரு பெரிய சக்தி இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. சொல்லும் போதே எனக்கு அப்படியே ஒரு மாதிரி மைப்பு தெரியுது. கொண்டு வா பாருங்க. இது பாருங்க, இது வந்து பிஞ்சு, இது வந்து பிஞ்சும், இது வந்து அது கீழே விழுந்த விதை. பாருங்க, சென்னையில இவ்வளோ ஹாட் கிளைமேட்ல உங்களுக்கு வந்துட்டு ஒரு ருத்ராட்ச மரம் வந்து விளைஞ்சிருக்கு, அதுவும் இவ்வளோ வந்து கொத்து கொத்தா காய்க்குது அப்படின்னு சொன்னால் இந்த கோயிலோட சிறப்பை நான் இனிமே சொல்லி நீங்க தெரிஞ்சுக்கணுமா என்ன? கண்டிப்பா இந்த கோயிலுக்கு ஒரு தரம் வாங்க. இப்ப நாம பார்த்துட்டு இருக்கிறது இன்னொரு கூடுதல் விசேஷம் இருக்கிற ஒரு சன்னதியை பார்க்க போறோம். இது வந்து உங்க எல்லாருக்கும் தெரியும், இவர் வந்து ஷிரடி சாய்பாபா. இவரு யாருன்னா ரொம்ப விசேஷமானவர். இவரை பத்தி நான் உங்களுக்கு சொல்றேன். நம்ம ரஜினி சார் வந்து பிரதான குருவா ஒருத்தர் வச்சிருக்காரு இல்லையா, மகா அவதார் பாபாஜி அப்படின்னு சொல்லிட்டு, அவருடைய முதன்மை சீடன் தான் இவரு லாக்கெட் மகா பாபா அப்படின்னு சொல்றாங்க. இவரையும் மகாசக்தியுடைய விக்கிரகத்தையும் செய்யறதுக்காக தான் நம்மளுடைய குருஜி வந்துட்டு ஜெய்ப்பூர் போயிருக்காரு. அந்த இடத்துல 7 வருஷம் முன்னாடி
செய்யப்பட்ட இந்த சாய்பாபா சிலையை பார்த்துருக்காங்க. இந்த சாய்பாபா சிலையில நிறைய சிறப்பு அம்சம் இருக்கு. அதை பார்த்து இவர் வந்து கவர்ந்து நம்ம சென்னைக்கு இந்த பாபா லாகிர் பாபாவையும் அந்த விக்கிரகத்தோடு சேர்த்து சாய்பாபாவையும் சேர்த்து நம்ம ஊருக்கு கொண்டு வந்துட்டாங்க. இப்போ இதுல விசேஷம் இருக்கு, அதை நீங்க கண்டிப்பா பார்த்தே ஆகணும். இதுல பாருங்க, இவர் வந்து 7 பானைகளோட இருக்காரு. இந்த 7 நம்மளுடைய 7 சக்கரங்கள் இருக்கு இல்லையா, அதை பேஸ் பண்ணி இருக்கு. இது வந்து குபேர பானை அப்படின்னு சொல்றாங்க. இதுல பாபா கை வச்சிருக்க மாதிரி இருக்கு. இந்த மாதிரி எங்கேயுமே நீங்க பார்த்திருக்க முடியாதுங்க. அந்த மாதிரி இந்த பானையில நம்ம பாபா வந்து கை வச்சிருக்க மாதிரி இருக்கு. இது குபேர பானைன்னு சொல்றாங்க. அதே மாதிரி கீழே பாருங்க ஐராவதம் இருக்குது. அதே மாதிரி இங்க வந்து மச்சம் இருக்கு, 7 மீன்கள் இருக்குது. மிச்சம் 6 பானை உள்ள வந்து ரகசியமா வச்சிருக்காங்க. இதுதான் இந்த விசேஷம் இந்த பாபாவுடையது. இதையும் வந்து மறக்காம தரிசனம் பண்ணுங்க. இந்த சிற்பத்தை பாருங்க, இது வந்து சிவலிங்க சித்தர் வந்துட்டு நம்ம பாலகருட நந்தி சித்தருக்கு தன்னுடைய 15வது வயதுல மந்திர உபதேசம் ஒரு குளக்கரையில் வந்து நிற்க வச்சு இரவு 12லேருந்து 2 மணி வரைக்கும் மந்திர உபதேசம் செஞ்சு அவருக்கு தீட்சை கொடுத்து மகாசக்தியை நேரிலேயே நம்ம பாலகருட நந்தி சித்தர் பார்த்திருக்காரு. அதனுடைய புடைப்பு சிற்பம் தான் இது. இந்த சிற்பம் வந்து நம்மளுடைய பாலகருட நந்தி சித்தர் வந்து தீட்சை சிவலிங்க குருக்கள் கிட்ட வாங்கினதுக்கு அப்புறம் மகாசக்தியை அவரு தரிசனம் பண்ணிட்டு தன்னுடைய தாயை அழைத்து அந்த மகாசக்தியை தரிசனம் செய்ய வைத்த ஒரு சிற்பம் தான் இந்த சிற்பம். இந்த சிற்பம் வந்துட்டு நம்ம பாலகருட நந்தி சித்தர் வந்து இமயமலைக்கு மகா அவதார் பாபாஜி குகைக்கு தியானம் செய்யறதுக்காக போயிருக்கும் போது இவருக்கு கொஞ்சம் வழி தெரியல. அப்போ ஒரு பாறைக்கு பின்னாடி இருந்து ஒரு பெரியவர் மாதிரி இருந்திருக்காரு. அவரு எதுவுமே சொல்லாம அப்படின்னு மட்டும் சொல்லி ஒரு வழி காமிச்சிருக்காரு. இவரு நேரா போய் அந்த குகைக்கு போய் உட்காந்து தியானம் பண்ணியிருக்காரு. அந்த இடத்துல அவருடைய புகைப்படத்தை பார்த்திருக்காரு. அதை பார்த்துட்டு இவர் வந்து நான் கீழே எனக்கு வழி சொன்னாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவர் சமாதி அடைஞ்சு பல வருஷம் ஆகுது. நீ பார்த்தீங்கன்னா உனக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டம், உனக்கு மிகப்பெரிய குழுப்பனை இருக்கு அப்படின்னு அங்கே இருக்கிற சாமியார்லாம் சொல்லியிருக்காங்க. இவர் ரொம்ப சந்தோஷத்தோட வந்து திரும்பி வந்திருக்காரு. அந்த வழி காமிச்சவர் தான் லாகிரி பாபா. அவருடைய சிலையை தான் நம்ம பார்த்தோம் இல்லையா, இப்போ ஜெய்ப்பூர்ல போய் கொண்டு வந்தாருன்னு சொன்னோம் இல்லையா, இந்த மகாசக்தி தான் அந்த லாகிரி பாபா. இந்த சிற்பம் வந்துட்டு நம்மளுடைய குருஜியோட சின்ன வயசுல திருவண்ணாமலை யோகி ராம் சூரத்குமார் அவரை பார்த்த சிற்பம் இது. அழுக்கு மூட்டை சாமி அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு கனவுல சின்ன வயசுல நிறைய வாட்டி வந்துட்டே இருந்திருக்காரு இந்த சாமி. இவர் அவங்க அப்பா கிட்ட சொல்லும் போது அவங்க அப்பா நீ திருவண்ணாமலைக்கு போய் அவரை பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு இவர் திருவண்ணாமலை போய் என்னை அழுக்கு மூட்டை சாமியை பார்க்கணும் அப்படின்னு சொன்னா ஒருத்தர் இவர் கையை பிடிச்சி இழுத்து இந்த சாமி கிட்ட உட்கார வச்சிருக்காரு. அப்ப அவர் இவரை வந்து ஆங்கிலத்திலேயே திட்டிட்டு அவர் சொல்லியிருக்காரு, விசிறி சாமியாரு நான் தான், அழுக்கு மூட்டை சாமி நான் தான், யோகி ராம் சூரத்குமார் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சிருக்காரு. இவர் வந்து கொஞ்சம் பிடி கொடுக்காம அப்போ ஒரு இளம் வயசுலயே அப்படியே உட்கார்ந்து இருக்கும்போது அவர் இவரோட தலை முடிய பிடிச்சி இழுத்து பட்டுன்னு முதுகுல ஒன்று வச்சிருக்காரு. அப்போதான் இவருக்கு வந்து ஒரு ஞானம் வந்தா மாதிரி திருவண்ணாமலை மொத்தமும் கண்ணில் தெரிஞ்சுட்டு போயிருக்கு. அப்புறம்தான் அவர் உணர்ந்திருக்காரு இவருடைய குண்டலினி சக்தியை அந்த யோகி ராம் சூரத்குமார் தட்டி எழுப்பி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சிற்பம் வந்துட்டு நம்ம பாலகருட நந்தி சித்தர் குழந்தையா இருந்த போது இருந்த நிலையை தான் இந்த சிற்பம் காட்டுது. பாலகருட நந்தி சித்தருடைய அம்மா அப்பாவுக்கு 11 வருடங்களா குழந்தை பிறக்காம இருந்து அவங்க புட்டபர்த்தி சாய்பாபா கிட்ட போய் வேண்டி கேட்கும் போது அவருடைய அருளால இந்த குழந்தை பிறந்ததுனால அந்த குழந்தைக்கு அவர் முதல்ல சக்தி சாய்ராம் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பேரையே வச்சிருக்காரு. அந்த காட்சி தான் இது. அதுக்கப்புறம் தான் இவர் வந்து சிவலிங்க குருக்கள் கிட்ட இருந்து தீட்சை பெற்றதுக்கு அப்புறமா அவருடைய பேர் வந்து பாலகருட நந்தி சித்தரா மாற ஆரம்பிச்சு. இந்த சிற்பத்தை பாருங்க, இது வந்து ரொம்ப ரொம்ப விசேஷமான விஷயம். அதே மாதிரி இதுல ஒரு சூட்சமும் இருக்கு. அதனுடைய சிறப்பு என்னன்னா 48 நாள் ஒரு மண்டலம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. நீங்க எந்த விரதம் இருக்கணும், எந்த பூஜை செய்யறீங்க, எதுவாக இருந்தாலும் அந்த 48 நாள் மண்டலம்ன்றது ஒரு கணக்கு. அப்படி நீங்க தியானம் 48 நாள் பண்ணீங்கன்னா நீங்க வந்து ஒரு உயர்நிலையை அடையலாம் அப்படின்றது தான் இந்த சிற்பம் காட்டுது. அது இல்லாம இதுல இன்னொரு சூட்சமம் இருக்கு. நீங்க இத போட்டோ எடுத்துட்டு நீங்க கொஞ்சம் உத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மகாசக்தியுடைய ஒளி ரூபம் உங்களுடைய போன்லயே உங்களுடைய கண்ணுக்கு தெரியும். அதுதான் இந்த சிற்பத்துடைய விசேஷ அம்சம். இதனுடைய சூட்சமும் அதுதான்.
இதுதாங்க மகாசக்தியுடைய மூலஸ்தானம் ரெடி ஆகிட்டு இருக்கு. கட்டிட பணிகள் நடந்துட்டு இருக்கு. இதனுடைய வேலைகள் எல்லாம் வந்து ரொம்ப துரிதமாக பண்ணிட்டு இருக்காங்க. இது கூடிய சீக்கிரம் முடிஞ்சு கும்பாபிஷேகம் நடந்ததுக்கு அப்புறமா டீட்டெயில்டாக நான் வந்து உங்களுக்கு எல்லாமே சொல்கிறேன். இது வந்து பாருங்க, இந்த துவார பாலகர்கள் வைப்பாங்க முதல்லலாம், அந்த மாதிரி இப்போ இந்த 2 சைடும், இந்த சைடு வந்து சங்கு வச்சிருக்காங்க, இந்த சைடு வந்துட்டு உடுக்க வச்சிருக்காங்க. இந்த சங்கு என்னன்னு தெரியும் உங்களுக்கு, பெருமாளுடைய அம்சம், உடுக்கை வந்து சிவனோட அம்சம். இந்த ரெண்டுமே வந்துட்டு நீ என்னவா என்ன நினைக்கிறியோ அதுவா நான் உனக்கு காட்சி அளிப்பேன் அப்படின்றதுதான் இந்த மகாசக்தியுடைய சிறப்பு அம்சமே. அதை இந்த 2 சிற்பங்களும் வந்து உணர்த்துது. கும்பாபிஷேகம் முடிந்ததுக்கு அப்புறமா நான் வந்து உங்களுக்கு இன்னும் விரிவாக வந்து இந்த கோயிலை பற்றின சிறப்பு தகவல்களை உங்களோட நான் பகிர்ந்துக்கிறேன்.